ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். 2 தீமோத்தி 2:22 பவுல் வந்து தீமோத்தி கொடுக்குற அழகான ஆலோசனையை பார்க்குறோம். பாலியத்துக்குரிய இச்சையிலேருந்து நீ விலகி ஓடி அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. பாவங்களில் வந்து மேற்கொள்ள ஒரு கடினமான பாவம் என்ன அப்படின்னா இந்த இச்சையின் பாவம். இந்த இச்சையின் பாவம் வந்து நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, முதலாவது பாவம் ஆதாம் ஏவாள் செய்த முதலாவது பாவத்திலேருந்தே அது ஆரம்பிக்குது. ஏவாள் கண்ணின் இச்சையில விழுந்ததை நம்ம பார்க்குறோம். பிசாசு சொல்றான், அந்த பழம் வந்து பார்க்க வந்து அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டு பாரு அப்படிங்கும்போது ஏவாள் கண்களால் அந்த பழத்தை என்ன பண்றான்னா இச்சிக்கிறா. பார்வைக்கு வந்து இன்பமா இருக்குது, அது புசிப்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்றான்னா கண்கள்னால அந்த பழத்தை இச்சித்தா. ஸோ இந்த கண்களின் இச்சையின் பாவம் அங்கேயே வந்துருச்சு. ஸோ இந்த இச்சையின் பாவம் என்பது மேற்கொள்வதற்கு ஒரு கடினமான பாவம். ஆனால் இந்த இச்சையின் பாவம் அதுவே வந்துடுறது கிடையாது. ஏன்னா வசனம் கர்த்தர் போட்டிருக்கு, வசனத்தில் போட்டிருக்கு. யாக்கோப்ல பார்க்குறோம், இந்த மாதிரி ஒருவன் சோதிக்கப்படும் போது அவன் கர்த்தரினால் சோதிக்கப்படுறான்னு சொல்லி அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் யாரையும் சோதிக்க மாட்டார். இந்த இச்சையின் பாவத்தினால கர்த்தர் சோதிப்பது கிடையாது. அப்புறம் எப்படி இந்த இச்சையின் பாவம் வருது அப்படின்னா, யாக்கோபு 1:14 பார்க்குறோம், அவன் தன் சுய இச்சையினாலே என்ன பண்றான், இழுத்துண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். ஸோ இந்த சுய இச்சை அப்படிங்கிறது நம்ம உள்ள போட்டுக்கிற காரியங்கள், நமக்குள்ளேயே போட்டுக்கிற காரியங்கள் தான் இந்த சுய இச்சை அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த வசனம் இன்னும் தெளிவா இருக்கும். யாக்கோபு 1:15 பார்க்கிறோம், இச்சை வந்து கர்ப்பம் தரித்து பாவம் உண்டு பண்ணும். ஸோ இச்சை வந்து பாவமா மாறுவதற்கு சில நாட்கள் தேவை. இப்போ நம்ம ஒரு கண்ணால் ஒரு இச்சையை பார்க்குறோம் அப்படின்னா உடனே அது என்ன ஆயிடாதுன்னா பாவம் ஆயிடாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுது, ரிப்பீட்டடாக அந்த பாவம் நமக்குள்ள ஃபீட் பண்ண தான் என்ன ஆகும்னா அது பாவம் உண்டாகும். அதான் சுய இச்சை. சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்படுறாங்கிறதுக்கான அர்த்தம், ஒரு தடவை உள்ள வந்தது அது திருப்பி அதை பண்ண வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சிக்குண்ட வைக்கும். அது கர்ப்பம் தரித்து பாவம் உண்டு பண்ணும். பாவம் வந்து பூர்ணமடையும் போது மரணத்தை விளைவிக்கும்னு பார்க்குறோம். ஸோ இதான் இந்த டிரான்சிஷன் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் இச்சை, அந்த இச்சையை திருப்பி அதை நமக்குள்ள ஃபீட் பண்ண வைக்கும். பாவமா மாறும் வரைக்கும் அந்த இச்சையான காரியங்கள் நமக்குள்ள வந்து அதை ஃபீட் பண்ண வைக்கும். இது வந்து மேற்கொள்ள ஒரு கடினமான ஒரு பாவம் தான். ஆனா வசனம் இருக்கு, ஒரு வசனம் கொடுத்திருக்கு. மத்தேயு 17:21 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினும் அல்லாமல் வேற எதுனாலும் போகாது. ஒரு கடினமான ஒரு பிசாசை மேற்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஜபத்தையும் உபவாசத்தையும் வந்து ஒரு கருவியா பயன்படுத்த சொல்றார். அப்படின்னா ஒரு இந்த பிசாசினால் உண்டாகிற ஒரு இச்சையின் பாவத்திற்கும் அதுவே ஒரு மருந்தா இருக்கும். நம்ம இச்சையின் பாவத்துல கொண்டு தவிக்கிறோம் அப்படின்னா உபவாச ஜெபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வேதத்துல நம்ம ஒரு அழகான சம்பவம் எங்க அப்படின்னா, தாவீது பத்ஷேபாள் சம்பவத்துல பார்க்கலாம். தாவீது வந்து கண்ணின் இச்சையில விழுந்து அவன் பெரிய பாவம் செய்து அந்த பாவத்திற்கான விளைவும் வந்துருச்சு. இப்போ பார்க்கிறோம் 2 சாமுவேல் 12:16 பார்க்கிறோம், தாவீது என்ன பண்றான்னா அந்த அவனுடைய மகன் வந்து பத்ஷேபாளுக்கு பிறந்த முதல் மகன் வந்து மரிக்க போற சூழ்நிலை, குழந்தைய வந்து மரிக்க போற சூழ்நிலையில இருக்குது. அந்த மரிக்க போற சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்றான்னா உபவாசம் பண்ணி ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவன் ஜெபித்த நோக்கம் வந்து அந்த குழந்தை உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த குழந்தை மரிச்சிருச்சு. ஆனா அந்த உபவாச ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருந்துச்சு. ஏன்னா அதற்கு பின்பதாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இச்சையான பாவத்துல தாவீது விழுந்ததை நம்ம பார்க்க முடியாது. அவன் அதற்கு பின்பதாக வேற சோதனைகள் அவனுக்கு வந்துச்சு. அவன் வந்து எண்ணிக்கை எடுக்கிற சோதனைகள், வேற சோதனைகள் அவன் வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா இந்த பாவத்தை அவன் மேற்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அந்த உபவாச ஜெபம். ஸோ நம்ம அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாசத்துக்கு ஒரு நாளோ இந்த உபவாசம் பண்ணும்போது, இப்போ பொதுவாக உபவாசம் பண்ணும்போது சரீரத்தில் வந்து தேவையில்லாத காரியங்கள் என்ன ஆகும்னா வெளியே போகும்ட்டு போட்டிருக்கு. அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள இந்த தேவையில்லாத அந்த இச்சைகள் உள்ள வந்திருக்கும் அப்படின்னா நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், நம்ம விட்டு நீக்கி போடுவார். ஸோ அந்த பாவத்தின் இச்சையை மேற்கொள்வதற்கான ஒரே ஒரு மருந்து உபவாச ஜெபம். காட் பிளஸ் யூ.